ஹலோ கைஸ், நான் உங்கள் எம்எஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டே 3, அதாவது நம்ம கும்பாபிஷேகத்துக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். தீர்த்த கூட எடுக்க போகிறோம் கம்மிங் சாட்டர்டே. அதுக்கு முன்னாடி நம்ம கோவிலில் ஃப்ரண்ட் சைடில் எல்லாம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக ஏற்காடு போயிருந்தோம். ஏற்காடில் மட்டும்தான் இது மாதிரி அந்த தலை செடிலாம் கிடைக்கும். ப்ளஸ் ஒரு கொடி மாதிரி படர்ந்துருக்கும், அது பேர் கரெக்டாக தெரியல. அதுதான் எடுக்க போயிட்டுருக்கோம். ஃபுல் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே போகிறதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி பர்மிஷன் வாங்கியாச்சு. ப்ளஸ் அங்கே எஸ்டேட்டில் வெட்டுறதுக்கும் அவங்க ஆள் வச்சுருந்தாங்க. அங்கேயும் பர்மிஷன் வாங்கிட்டு ஒரு எஸ்டேட் தான் போயிருந்தோம். டெம்போவில் வந்திருந்தோம். டெம்போவை கீழே போட்டுட்டு கொஞ்சம் தூரம் மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இது மரம் மேலே கொஞ்சம் இருக்குது. ரொம்ப நாள் கழித்து இந்த ட்ரெக்கிங் ஏற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனால் காற்று ரொம்ப பியூராக சூப்பராக இருந்துச்சுங்க. அங்கே இருக்க ஒரு சவுண்டுமே செம்மையாக இருந்துச்சு. நான் கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கும்போது ஒரு சில கால் தடலாம் பார்த்துருந்தேன். பார்த்த உடனே ரொம்ப பெருசாக இருந்துச்சு. என்னன்ட்டு ரொம்ப ஜூம் பண்ணி பார்த்தா, ஸோ அங்கே காட்டெருமை நிறையா இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட என்னோடய கை அகலத்துக்கு ஒரு கால் இருந்துச்சு. அந்தளவுக்கு பெரிய காட்டெருமை. ஈவினிங் டைமில் வர மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதையும் வீடியோ எடுத்து போடலான்ட்டு வீடியோ எடுத்தாச்சு. ஸோ மரத்தை வெட்டி கீழே எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டோம். அதுதான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக நிறைய மேரேஜ் ஃபங்க்ஷனில் இல்லை ஒரு கோவிலில் பார்த்துருப்பீங்க, இந்த மரத்தோட கிளை தாங்க மேக்ஸிமம் கட்டியிருப்பாங்க. பட் இது என்ன ப்ராப்ளம்னா, நிறைய இரும்பு தொல்லைங்க. பயங்கர பெரிய கட்டெரும்பு, அது மாதிரி பெரிய இரும்புலாம் இருந்துச்சு. பயங்கரமாக கடிச்சிருச்சு. அதெல்லாம் ஃபுல்லாக தட்டி விட்டு தான் இழுத்துட்டு போகிறதா இருந்துச்சு கீழே. இதே மரத்தில் தான் அந்த புடை இருக்கும். அந்த புடையை தான் நம்ம கட் பண்ணி நம்ம அதே இந்த மரம் கட்ட இடத்துலையே புடையும் கட்டி தொங்க விடுவோம். அதையும் எடுத்துகிட்டு வருவோம் பாருங்கள். அதில் தான் இரும்பு ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. அதுதான் பயங்கரமாக உடம்பு பூரா கடிச்சிருச்சு. உனைய எடுத்துருவாங்கடா. போட்டு நின்னுக்கலாம். எத்தனை தேவைப்படுது மாதிரி? வெயிட் எவ்வளவு வெயிட் இருக்குது பால? நானா இந்த கடிக்குது எறும்பு. ஆமாடா, எறும்புக்கு பாத்துறா டேய். காட்டு. போ ரெண்டு எடுத்துட்டு போடா. ஒண்ணு தான் எடுத்துட்டு போடா. டேய் எறும்புக்கு யாரே என்னடா எறும்பு? மூலிகை எறும்புடா. அதெல்லாம் ஒண்ணும் செய்யாதடா. அவர்லாம் செய்யறாரு. அவர்லாம் மூலிகை எறும்புனாங்கன்னா அவர்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கு. மூலிகை போடா செய்யறங்க. ஏன்னா எனக்கு தானே செய்யறேன். அடிச்சா கல்லுனால அவையெல்லாம் ஒவ்வொரு ஆளா தான் போறாங்க. அடுத்த ஐட்டம் ஆட்டும் போது பிடிச்சிக்கலாம். எறும்பு ஏறிச்சுன்னா கை ஃபுல்லா. வரலாமா கீழே போய் இந்துக்கிட்டாங்க. எவ்வளவு கலப்பா இருக்குதுன்னு கட்டி எடுத்துச்சு. ஏடா என்னோட வெயிட் அதிகமா அதுல காடு இழுத்துட்டு போகுது. பொறுமையா போக போல. போல
பொறுமையா போடா கண்ணே, இன்னும் அரிச்சல, பொறுமையா போ. உங்க அப்பா வீடியோ கட்டே பண்ணலையாடுங்கிறானோ, பச்சிக்கிட்டே கிடையாது. இரும்பு ஃபுல்லாக எல்லாத்துக்குமே ஒரு வழி பண்ணிருச்சு. எல்லாமே முடிச்சுட்டு வண்டியிலையும் ஏற்றிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் கீழே இறக்கிட்டு போனோம். இறக்கிட்டு போயிட்டு வண்டியில் ஏற்றிட்டு அங்கேருந்து ஒரு 1 ஹவர் ஆயிடுச்சு. ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ஏற்காடுலேருந்து கீழே இறங்கிட்டோம். இன்னும் கோவிலுக்கு தேவையான விஷயத்தை, அதாவது தேங்காய், இளநீ ப்ளஸ் அது மட்டை, தேங்காய், தென்னை மட்டை, இதெல்லாம் எப்படி அதை பின்னிட்டு அதெல்லாம் கோயிலில் கட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். ஏற்காடுலேருந்து இறங்குறதுக்கு ஈவினிங் ஆட்டம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். இந்த வீடியோவில் எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் த நான் உங்கள் MS. பை கைஸ்.